எல்லாருக்கும் ஐஎஃப்என் தமிழ் மூலமாக நான் கீதா வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னோட ரெசிபி உங்களுக்கு மேலே மேலே உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து பெல் பட்டனை அழுத்தணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணி காட்டுறேங்கிறது தெரிய வரும். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச லெமன் சாதம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் எண்ணெய் சூடு வந்தப்புறம் கடுகு போடணும். ஸோ முதல்ல கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது உளுத்தம்பருப்பு. சில பேருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. கடலைப்பருப்பு போட்டாச்சு. கொஞ்சம் பாதி செவந்த உடனே நம்ம இஞ்சியை போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம். பெருங்காயம் எவ்வளோ வேணுமோ போடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெருங்காயம் ஜீரண சக்தியை கொடுக்கும். மஞ்சப்பொடி நல்ல கலர் வரத்துக்காக லெமன் சாத்தில் தேவையான அளவு உப்பு. ஏன்னா சாத்தில் போட்டோன்னா அங்கங்கே இதாகும், அதனால் இப்போவே போட்டுட்டோன்னா எல்லா இடத்துலையும் ஒன்றாவே வேணுங்கிற அளவுக்கு லெமன் தண்ணியை விடணும். எப்படி புளிப்பு வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே ஆயாச்சு, அவ்வளோதான். லெமன் சாதமே ரெடி ஆயாச்சு. இதை போட்டு கலக்கிறது தான் இப்போ வேலை. எவ்வளோ நல்ல கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கமகமன்னு எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆகிடுது. ஸோ எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி கருவேப்பிலை எது போட்டாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கொத்தமல்லி போடுறேன். உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்காட்டால் நீங்கள் போட வேண்டாம். இப்போ எலுமிச்சம்பழ சாதம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கமகமன்னு எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. உங்களுக்கு என்னோடய லெமன் சாதம் ரொம்ப பிடிச்சிருந்து மேற்கொண்டு உங்களுக்கு சமையல் குறிப்புகள் தெரியணுன்னா, என்னை பற்றி நீங்கள் நிறையா ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஎஃப்என் தமிழில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.